வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும் என்ற பொன்னான வரிகளுடன் இன்றைக்கி நம்ம பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பங்குனி மாதம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்ததிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 7வது ராசியான மீன ராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் சூரியன் மீன ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றனால மீன மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த மீன மாதம் அப்படின்றது இதனுடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருகின்ற 15/3/2025 13/4/2025 வரைக்கும் இந்த குறிப்பிட்ட ஒரு மாத காலம் சூரிய பகவான் மீன ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 7வது ராசியில் இருப்பார். இந்த கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னாலே உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்க கன்னிராசிக்காரர்களாக இருப்பீங்க. கன்னிராசி அப்படின்னாலே அந்த வார்த்தையிலே இருக்குங்க இவங்களுடைய குணம். கன்னி அப்படின்னாலே ஒரு இளமையான தோற்றமுடையவர்கள் அப்படின்னாலே இவங்க தான். அதே மாதிரி ஒரு இரக்கமான மனம் கொண்டவர்கள், யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவங்க. அதே மாதிரி இவங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்றது இவங்களுடைய உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களை நம்பி ஒப்படைச்சோம் அப்படின்னா கொடுத்த ஆரம்ப காலத்திலேருந்து முடித்து குடிக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் ஒரு பொறுப்போடைய தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அந்த உழைப்பை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அழுத்துங்க. அதே மாதிரி ஒரு லைக் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க பதிவுக்கு போவோம். இந்த மாதத்தினுடைய முக்கிய கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ல் சனி இருக்கார். உங்கள் ராசிக்கு 7வது ராசியான மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்காங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9வது ராசியில் குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு 10வது ராசியில் செவ்வாய் ஒரு திக்பலத்தோடு அமர்ந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் முக்கிய பலம் பெறது, மாற்றங்களை தர்றது அப்படின்னா சூரியன் தான். இந்த சூரியன் இருக்கிற இடம் அப்படின்றது ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி வேலை செய்யும். சூரியன்னாலே ஒரு பிரகாசம் இல்லையா? அப்போ 7வது ராசியில் இந்த சூரியன் பயணிக்கிறாரு அப்படின்றனால இந்த 7ஆம் இடம் அப்படின்றது உங்கள் லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம். அப்போது இப்போ திருமண காலகட்டத்தில் இருக்கிறவங்க அப்படின்றப்போ திருமணத்திற்குன்னு முயற்சி செய்கிறவங்க, ரொம்ப காலமாக திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கூடயே சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. சூரியன் மட்டும் இல்லை, சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றனால ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப காலமாக திருமணம் ஆகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் மட்டும் இன்னும் அமையலை சார் அப்படின்றவங்களுக்கும் நல்ல புத்திர பாக்கியம் அமைவதற்கான காலமும் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 9வது ராசியில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு மட்டும் இல்லைங்க, செவ்வாய்க்காரகன் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு 10ல் இருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போது குருவும் செவ்வாயும் ஒரு சேர உங்கள் ராசியோட 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இவங்க 2 பேருமே உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி, அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காரகத்துவ ரீதியாக சுபர்கள். செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், குரு அப்படின்னா புத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இவங்க 2 பேருமே ஒரு சேர 5ஆம் இடத்தை பார்க்குறனால நன்மையை தான் செய்வாங்க, கெடுதலை செஞ்சுருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்க வேண்டாம். அப்போது நிச்சயமாக ஒரு நல்ல புத்திர பாக்கியம் அமைவதற்கான ஒரு சூப்பரான ஒரு சந்தர்ப்பம் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட நாள் திருமணம் அமையாமல் இருக்கிறவங்களுக்கும் 7வது ராசியில் சுக்கிரன், புதன், சூரியன் 3 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதுக்கான அமைப்புகளும் உண்டு. அடுத்ததாக கூட்டு தொழில் அப்படின்னா இந்த 7வது ராசி தான் சொல்லுவாங்க. அப்போ தொழில் கூட்டாளிகள் மூலமாக ஒரு நல்ல அனுகூலம் அப்படின்றதும் இருக்கும், நல்ல ஒரு தொழில் உயர்வு அப்படின்றது இருக்கும்.
அதே மாதிரி கஸ்டமர்ஸ் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சொந்த தொழில் செய்கிறேன் சார் அப்படின்னா கஸ்டமர்ஸே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்றப்போ இந்த மாதம் நிச்சயமாக உங்களை தேடி வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்கும்னே சொல்லலாம். ஏன்னா 7வது ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன், இந்த 7வது ராசி தான் வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 4ஆம் இடத்து அதிபதி குருவா வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பயணிக்கிறார். அப்போ பாக்கியம் அப்படின்ற ஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக ஒரு நல்ல கல்வி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாயும் அந்த இடத்த பார்க்குறனால எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் துணிஞ்சு கேட்பீங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கின்றனால கம்பைன் ஸ்டடி படிக்கிறேன் சார் அப்படின்னு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிறதுக்கு டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறது. ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகளுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம். அதனால் மாணவர்கள் வந்து இந்த ராசிக்கார மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஸ்டடியை விரும்புவாங்க இந்த மாதம். ஏன்னா 7ல் வந்து 4 கிரகங்கள் பயணிக்கிறதுனால கூட்டு சேர்ந்து படிக்கிறது, டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை செய்கிறனால சொத்துக்கள் வாங்கலாமா, வீடு மனை வாங்கலான்னு நினைக்கிறேன் சார், இந்த மாதம் அமையுமா அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல வீட்டு மனை வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு. நல்ல இடம் வாங்கலாம். இல்லை வீடு கட்டி பாதியில் நிற்கிது அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்கள் வீடு நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போகும். ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இது எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த ஒரு உகந்த மாதம் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தை சொல்லலாம். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் ஒரு சேர உங்கள் ராசியை, அதாவது உங்கள் ராசியில் சந்திரனை பார்க்குறாரு. அதனால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் உண்டு, வீடு மண் மனை வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில். ஸோ மொத்தத்தில் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படின்றது நிச்சயமாக ஒரு அமோகமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கான ஒரு பொதுவான பலன்களை பற்றி தான் பார்த்தோம். இதில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் பொருந்தாது. ஏன்னா இந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் அப்படின்றது ஒரு குழப்பத்தில் தான் இருப்பீங்க. ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியல சார் அப்படின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பீங்க. ஸோ தெளிவான முடிவுன்றது இந்த மாதம் கொஞ்சம் ஒத்தி வைங்க. ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தை தவிர்த்துருங்க. இந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க புதுசாக வண்டி வாங்கலான் இருக்கேன் சார் அப்படின்றவங்க இந்த மாதத்தில் வேண்டாம். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் பொருந்தாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சுப பலன்கள் என்னால் சொல்ல முடியாது. இந்த மாதம் அப்படின்றது ஒரு குழப்பத்தில் தான் இருப்பாங்க. ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத தன்மை, இனம் புரியாத ஒரு கவலை, தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு தொந்தரவு இருக்கலாம். இதில் மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். இந்த ராசிகளில் பிறந்து இந்த தேதிகளில் பிறந்தவங்க யாரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. மார்ச் மாதம் 4, 5, 6, 7, அதே மாதிரி மார்ச் மாதம் 14, 15, 16, 17, அடுத்ததாக ஜூலை மாதம் 6, 7, 8, 9, ஜூலை மாதம் 16, 17, 18, 19, நவம்பர் மாதம் 6, 7, 8, 9, நவம்பர் மாதம் 16, 17, 18, 19. இந்த தேதிகளில் பிறந்தவங்க கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். புதுசாக இடம் வாங்குகிறேன், சொத்துக்கள் வாங்குகிறேன், புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போடலான் இருக்கேன், கான்ட்ராக்ட் எடுக்கலான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த தேதிகளில் பிறந்தவங்க, இப்போ நான் குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்க இந்த மாதங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. மாணவர்கள் கொஞ்சம் வண்டி வேகம் கொஞ்சம் டாப் கியரில் போவீங்க. இந்த தேதிகளில் பிறந்தவங்க அப்படியே கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி யார்கிட்டையும் வார்த்தைகள் கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமை அப்படின்றது வேணும். கோவமாக வருது சார், எரிச்சலாக வருது சார், ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரில சார் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருப்பீங்க இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்கோபத்தையும் பிடிவாதத்தனத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. இப்போ நான் சொன்ன தேதிகளில் பிறந்தவங்க கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும், பிடிவாதத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ கவனம் கவனம் கவனம். சரி, மேலும் சில குறிப்பிட்ட தேதிகள் சொல்கிறேன். இந்த தேதிகளில் பிறந்தவங்களும் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. ஜனவரி மாதம் 14, 15, 16, 17,
மே மாதம் 14, 15, 16, 17. செப்டம்பர் மாதம் 17, 18, 19. இந்த தேதிகளில் பிறந்தவங்களும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத தன்மைகள் இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் குழப்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். கடன்காரங்க வீட்டுக்கு தேடி வர்றது, இல்லை கடன் கொடுத்தவன் இன்னும் திருப்பி தராமல் இருக்கிறது, ஸோ இது சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம். புதிய முடிவுகள், புதிய ஒப்பந்தங்கள் எதுவும் கையெழுத்திட வேண்டாம். புதுசாக செய்கிறேன் அப்படின்னு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணலான் இருக்கேன், புதுசாக ஒரு வண்டி வாங்கலான் இருக்கேன் அப்படின்றவங்க இந்த தேதிகளில் பிறந்தவங்க இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. இதுவரைக்கும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த ராசியில் இந்த தேதிகளில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்க இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத அடுத்த மாதங்களில் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக எழுதுங்க. நன்றி நண்பர்களே. இதுவரை கன்னி ராசிக்காரர்களுக்கான இந்த பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.